வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் 11 இது வந்து இதனுடைய ஆகஸ்ட் 9th எபிசோட் 4th இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதில் வந்து நான் போன தடவை கொடுத்த மாதிரி தான் நான் என்ன கவர்ந்த நபர்கள் பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்கிறேன். நான் ரொம்ப எலாபரேட்டாக போக விரும்பலை, ஏன்னா எல்லாமே இப்போ தான் இன்ட்ரடக்ஷனாக இருக்குது. அதனால் நம்ம யாரை பற்றியும் ரொம்பலாம் போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 6 பேர் பாடினாங்க. 6 பேர் பாடினதில் எனக்கு 4 பேர் வந்து நிச்சயமாக ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா டிசாதனா வந்து அந்த அவங்க ஸ்ரீலங்காவான்னு எனக்கு தெரியல, ஆனால் சிங்களத்து சின்ன குயிலே அந்த பாட்டு தான் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து கட்டாயமாக வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வர்ஷா, அவங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நல்லா பண்ணாங்க. பட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது மீனாட்சி வந்து அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு கர்நாடிக் பேக்ரவுண்டு இருக்குது, அவங்க கற்றுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அவங்க பாட்டு பார்த்திங்கன்னா வளையப்பட்டி தவிலே அதில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சங்கதிகள்லாம் இருக்குது, எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி இருக்குது, திறமை இருக்குது, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிற 4 பேருமே பெண்களாக தான் போச்சு. அடுத்தது வந்து மதுரா பாலாஜி பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து இவங்க ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அந்த மாதிரி தான் அவங்க ஆட்டிடியூட் இருந்தது. அது வாடா பையா அது பாடினாங்க. ரொம்ப ஸ்டேஜ் ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, போல்டு நல்ல வாய்ஸு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இவங்க கட்டாயமாக வந்து நிச்சயமாக இவங்க ஒரு நல்ல காம்படிட்டராக இருப்பாங்க அப்படின்றது தெரியுது. இதுக்கப்புறமா 2 பேர், ஒரு வர்ஷினின்னு ஒருத்தரும் மனோ, இவங்க 2 பேர் பண்ணாங்க. அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. இந்த வாட்டி செலெக்ஷனே பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து முதல் நாள். 2வது நாள் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா எபிசோட் 5th சூப்பர் சிங்கர் 11 வந்து 2வது நாள் பார்த்திங்கன்னா இந்த 7 பேர் பாட வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிருதய்னு ஒருத்தர் வந்தார். பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் இல்லை, ஏதோ முயற்சி பண்ணுறார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவர் பாட வரும்பொழுது அவரை பற்றி ரொம்ப நமக்கு தெரியாது. பார்க்குற பார்வையை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்வேன். இவர் வந்து பூவாசம் புறப்படும் பெண்ணே அந்த பாட்டு பாடினார், ஒண்டர்ஃபுல்லாக பண்ணார். ரொம்ப யூனிக் வாய்ஸ். இது மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கிறதே ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவருடைய ஓன் வே ஆஃப் சிங்கிங்கில் தான், அதாவது காப்பி பண்ணல, அவர் மாதிரி பாடணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணல. அந்த பாட்டை அவ்வளோ சிறப்பாக ரொம்ப அழகாக பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது, கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக இவர் ஒரு நல்ல காம்படிட்டராக வருவார் அப்படின்னு நான் நம்பலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது நாளில் வந்து எனக்கு 7 பேர் பாடியிருந்தால் கூட நான் 3 பேரை தான் ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று தான் ஃபஸ்ட்டு சொன்ன ஹிருதய் பாடினார். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரீஷ்மா வந்து முன்னையே சூப்பர் சிங்கரில் பாடினவங்க தான் அவங்க திருப்பியும் வந்திருக்கிறாங்க பாடுறதுக்காக. அவங்க வந்து என் வீட்டு தோட்டத்தில் அந்த சாங் எடுத்து பாடினாங்க. அது வந்து ரொம்ப அவங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு இருக்கிற வாய்ஸ் மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து நம்மளை ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, அந்த குரலே வந்து குழந்தை குரல் மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சி பாடுற மாதிரி இருக்குது. அதனால் ஈஸியாக நம்மளை கவர்ந்துடுது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய பாடலும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு 3வது எனக்கு கவர்ந்த குரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதித்யன். அவர் தான் லாஸ்ட்டாக பாட வந்தார், இல்லை 6வதாக பாட வந்தார். ஆதித்யன் வந்து 6வதாக பாட வந்தார். அவருடைய பாடல் பார்த்திங்கன்னா சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம், அந்த பாட்டுமே வந்து இவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குது. இவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பாடின மாதிரி பாடினார். அந்த வாய்ஸில் எல்லாம் அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு பாடும்போது ஆரம்பம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமான பாட்டு அது. ரொம்ப அழகாக பாடினார். ஸோ இவருடைய சிங்கிங் பார்க்கும்போது அந்த யூனிக் வாய்ஸை வச்சுக்கிட்டு இவரும் ஒரு ஒரிஜினாலிட்டி வச்சுக்கிட்டு பாடுறாரு. ஸோ இவரும் கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதோட மற்றவங்கெல்லாமும் நல்லா பாடலையான்னு சொன்னால் எல்லாருமே நல்லா பண்ணாங்க தான். அடுத்தது கானா பாடல் பாடினார் ஒருத்தர், பூமணின்னு சொல்லிட்டு, அவருமே ரொம்ப நல்லா பாடினார். அவர் வந்து அந்த என் வீட்டு குத்து விளக்கு அந்த பாட்டு அது நல்லா பண்ணார்.
இது வந்து இவங்க வந்து இந்த ஒரு ஒரு ஜானரில் ஒருத்தர் பாடுறாங்க. பட் ஒரு பாட்டு போட்டி அப்படின்னு வரும்போது எல்லா விதமான பாடல்களும் அவங்கள பாடுறாங்களா அப்படின்றது நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் கூட சிலதெல்லாம் வந்து லவ் சாங்ஸ் பாடுறாங்க, இல்லை குத்துப்பாட்டு பாடுறாங்க, கானா பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி ஒரு பெப்பி சாங் பாடுறாங்க, அப்படின்லாம் பாடுறாங்க. இதை வச்சு நம்ம சொல்கிறோம். பட் வந்து மற்ற எல்லா ஜானர்ஸும் பாடும்பொழுது தான் நமக்கு வந்து அவங்க எப்படி பாடுறாங்கன்றது கடைசியாக நமக்கு புரிய வரும். ஸோ இன்றைக்கி பாடினவங்களில் இவங்க நான் சொன்னவங்க 3 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இல்லாமல் தான் பூமணி பாடினார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பிரதீப் கூட அப்படி தான். பிரதீப் வந்து மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டு பாடினார். அவருமே ரொம்ப அழகாக பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கூட. விக்னேஷ் கூட எகிரி குதித்தேன் அந்த பாட்டு பாடினார், அவரும் ரொம்ப நல்லா பாடினார். சின்னப்பராஜ் ஆளான நாள் முதலா அந்த பாட்டு அவருமே நல்லா தான் பாடினார். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இந்த வாட்டி நான் சொல்லணுன்னா எல்லாருமே நமக்கே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இவங்கெல்லாம் ஏற்கனவே எங்கேயாவது பாடிட்டுருக்காங்களான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பாடிட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம், இனி எல்லாரோடைய இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சு ரியல் காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது தான் நல்ல சூடு பிடிக்கும். ஆனால் இது வந்து நமக்கு ஒரு பெரிய டிலைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக தான் பாடியிருக்காங்க இது வரைக்கும். யாருமே வந்து எப்படி இவங்க செலக்ட் ஆனாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே முடியாத அளவுக்கு எல்லாருமே நல்லா பாடுறவங்களாக தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னும் பொழுது காம்படிஷன் ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும் இந்த தரம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.